வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. இதுல நான் இந்த தரம் 10ல கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அலகு 1ல இருந்து அலகு 10 வரை, அதாவது 10 அலகுகள் தரம் 10ல பாட உள்ளடக்கத்துல காணப்படுகிறது. அப்ப நான் இதுல ஒவ்வொரு அலகுகள்லையும் இந்த குறு வினாக்களை தருவதற்கு அது தொடர்பான பயிற்சிகளை வழங்க உள்ளேன். அப்ப இந்த குறு வினாக்கள் அதற்குரிய விடைகளும் அதோட போடப்படும். அப்ப அந்த வகையில நாங்கள் இன்னைக்கு இந்த தரம் 10ல இந்த முதலாவது அலகு வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்பதுதான் அந்த முதலாவது அலகு. அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இதுல முதலாவது பாடத்தலைப்பு வரலாற்றை கற்பதற்கான இந்த மூலாதாரங்கள் என்றதுல நான் குருவினா அதுல விடைகளோட உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பரீட்சைக்கு நீங்கள் படிப்பதற்கு இலகுவானதாக இருக்கும். அப்ப அதுல நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு முதலாவது இந்த வரலாறு என்றால் என்னன்றது தெரிய வேணும். அதாவது ஹிஸ்டரி, அதாவது வரலாறு என்றால் என்ன. பொதுவாக இந்த வரலாறு என்றால் என்னன்றதுக்கு பல அறிஞர்கள் பல்வேறு விதமான வரைவிலக்கணங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா வரலாற்றுக்கு ஒரு தந்தை ஒரு ஆள் இருக்கின்றார். அதாவது வரலாற்றின் தந்தை என போற்றப்படுவர் கெரடோரஸ் என்பவர். அவர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அப்ப அவர் வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். அப்ப அவர்களோட இஎச்கார், ஸ்டுவர்ட், பிகாட் என்று சொல்லி நிறைய பேர் இந்த வரலாறு பற்றியெல்லாம் வரைவிலக்கணங்களை கூறி இருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இப்ப பொதுவாக வரலாறுன்னு சொன்னா கடந்த காலம் பற்றிய நிகழ்வுகளை நாங்கள் தற்பொழுது அறியக்கூடியதான ஒரு நிலைமையத்தான் நாங்கள் வரலாறுன்னு சொல்றோம். அப்ப இங்க நாங்கள் சுருக்கமாக ஒரு நல்ல வரைவிலக்கணத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால், வரலாறு என்றால் என்னன்னு சொன்னால், புராதன காலம் தொடக்கம் இன்றைய காலம் வரையில் இந்த மனித குலத்தின் கடந்த காலத்தை கற்பதுதான் வரலாறு எனப்படும் என கூறிய அறிஞர் யாருன்னு சொன்னால், அதாவது ஸ்டுவர் பிகொட் என்பவர் ஆவர். அப்ப நாங்கள் கடந்த காலத்தை பற்றி கற்பதுதான் அதாவது வரலாறு. அப்ப அங்க நாங்கள் அந்த மனித குலத்தினுடைய கடந்த காலத்தை கற்பது என்றதுதான் இங்க வரலாறு என்று கூறப்படுகின்றது. அப்ப அந்த வகையில நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், இப்ப இலங்கையில வரலாறு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2500 வருடத்திற்கும் 3000 வருடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டதுதான் இந்த இலங்கையின வரலாறு. அப்ப இலங்கையின வரலாறு மிக நீண்ட ஒரு வரலாற்றை கொண்டிருக்கு. 2500 வருடத்திற்கும் 3000 வருடத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை உள்ளடக்கியது. அப்ப இவ்வாறான அந்த வரலாற்றை கொண்டதாக உள்ளது என கூறிய நூல் எதன்னு சொன்னால் மகாவம்சம் தான் அப்படி சொல்லுகிறது. அப்ப இலங்கையின வரலாறு 2500 வருடத்திற்கும் 3000 வருடத்துக்கும் இடைப்பட்ட வரலாற்றை கொண்டதாக உள்ளது என கூறிய நூல் எதன்னு சொன்னால் இது மகாவம்சம் என்று சொல்லி நாங்கள் அந்த நூல் தான் சொல்லுகின்றது. ஏன்னு சொன்னா இலங்கையின வரலாற்றையே தொடர்ச்சியாக கூறுகிற ஒரே ஒரு நூல் இந்த மகாவம்சம் தான். ஏன்னு சொன்னா இலங்கையின வரலாற்றை அறிய உதவுகிற நூல்கள் 3: தீபவம்சம், மகாவம்சம், சூழவம்சம். அதுலேயும் இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகிற நூல் இந்த மகாவம்சம். அப்ப ஏன் இலங்கையின் வரலாற்றை இந்த மகாவம்சம் தொடர்ச்சியாக கூறுதுன்னு சொன்னா, இலங்கையின் வரலாறு எங்களுக்கு தெரியும் 2500 வருடத்துக்கும் 3000 வருடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. அப்ப ஆகவே இந்த இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக அறிய உதவுகிற நூலும் இந்த மகாவம்சம் தான் என்பது விளங்கிக் கொள்வோம். அடுத்த 3வது வினாவை பார்ப்போம். இந்த மகாவம்சம் என்ற நூலை எழுதிய நூலாசிரியர் யார்? மகாநாம தேரர் தான் இந்த மகாவம்சம் என்ற நூலை எழுதிய நூலாசிரியர். அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல இந்த மூலாதாரங்கள் என்று சொன்னால் என்ன, அதாவது நாங்கள் மூலாதாரங்கள் என்று சொன்னால் என்ன என்றதை பார்த்தோம்டா, முற்கால மனித செயற்பாடுகள் பற்றிய தகவல்களை எழுத்து ஆவணங்கள் அல்லது ஆக்கங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதே மூலாதாரங்கள் எனப்படும். அப்ப அதாவது முற்காலத்து மனித செயற்பாடுகள் பற்றிய தகவல்களை குறிப்பாக எழுத்து ஆவணங்கள் அல்லது ஆக்கங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பது இந்த மூலாதாரங்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு வரைவிலக்கணம் இதற்கு கொடுக்கலாம். அப்ப இந்த மூலாதாரங்களை நாங்க எத்தனை வகைப்படும், இந்த மூலாதாரங்கள் எத்தனை வகைப்படும், அவை யாவை? அப்ப அது எத்தனை வகைப்படும் சொன்னால் 2 வகை. அப்ப அந்த 2 வகையும் என்னன்னு சொன்னால், ஒன்று இலக்கிய மூலாதாரங்கள், மற்றது தொல்பொருள் மூலாதாரங்கள். அப்ப நாங்க இந்த இலக்கிய மூலாதாரங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதையும் நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள், வெளிநாட்டு இலக்கிய
மூலாதாரங்கள். அப்ப அது உங்களுக்கு அந்த பாடநூல்ல வந்து அந்த இலக்கிய மூலாதாரத்தை ரெண்டாக பிரித்து ஒன்று உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். அப்ப அது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியே அதற்கு வந்து விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. அப்ப நாங்கள் இங்க இந்த மூலாதாரத்தை ரெண்டாக வகைப்படுத்துறோம். இப்போ ஒன்று இலக்கிய மூலாதாரம், மற்றது தொல்பொருள் மூலாதாரம். அப்ப இதுல நாங்க பார்ப்போம் இப்ப இலக்கிய மூலாதாரங்கள் என்றால் என்ன. அதாவது பண்டைய காலத்துல வாழ்ந்த மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் எழுதி வைத்த நூல்களும் அறிக்கைகளும் இலக்கிய மூலாதாரங்கள் எனப்படும். அப்ப நாங்கள் அடுத்தவன் சொன்னா இப்ப இலங்கை வரலாற்றை அறியக்கூடிய இலக்கிய மூலாதாரங்களை ரெண்டாக பிரிச்ச நாங்கள். அப்ப அதுவும் வந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த இலங்கையர்கள் காலத்துக்கு காலம் எழுதிய கவிதைகள் உரைநடைகள் எல்லாம் உள்நாட்டு இலக்கிய நூல்களாக கருதப்படுகின்றது. அப்ப இங்க நாங்கள் இந்த இலக்கிய மூலாதாரம் என்றா என்ன என்றதான் இப்ப கேள்வி. பண்டைய காலத்துல வாழ்ந்த மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் எழுதி வைத்த நூல்களும் அறிக்கைகளும் இந்த இலக்கிய மூலாதாரங்கள் என்று சொல்லப்படும். அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள்ல உள்ளடங்குபவை யாவை. அப்ப தொல்பொருள் மூலாதாரங்களுக்கு நாங்கள் என்னென்னத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் தொல்பொருட்கள், சிலைகள், நாணயங்கள், அதே போல கல்வெட்டுக்கள், சிதைவுகள். அப்ப இவை எல்லாம் தொல்பொருள் மூலாதாரங்கள்ல உள்ளடக்கப்படுகின்றது. அப்போ ஒன்று தொல்பொருட்கள், சிலைகள், நாணயங்கள், கல்வெட்டுக்கள், சிதைவுகள். அப்ப இது இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள்ல உள்ளடக்கப்படுபவை. இந்த இலங்கை வரலாற்றை அறியக்கூடிய இலக்கிய மூலாதாரங்களை இரு வகையாக பிரிக்கலாம். அதாவது இலங்கை வரலாற்றை அறியக்கூடிய இலக்கிய மூலாதாரங்களை ரெண்டா பிரிக்கிறான். அவை ஒன்று வந்து உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், மற்றது ரெண்டாவது வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். அப்ப நாங்கள் இந்த இலக்கிய மூலாதாரங்கள் சொல்லிக்க அதை பயன்படுத்திக்க கவனிக்க வேண்டிய விடயங்கள் யாவை. இப்போ ஒரு பரீட்சைக்கு ஒரு வினா கேட்க படிக்கிறார்கள். இலக்கிய மூலாதாரங்களை நாங்கள் பயன்படுத்துகிற போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் யாவை. ஒரு பகுதி 2ல இப்படி ஒரு கேள்வி ஒன்றை கேட்கலாம். அப்ப என்ன விடயங்களை நாங்க கவனிக்கணும்னு சொன்னால் ஒன்று வந்து நூல் எழுதப்பட்ட காலம். அதாவது அந்த குறிக்கப்பட்ட நூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு. மற்றது அந்த நூல் எழுதிய ஆசிரியர். கட்டாயம் ஒரு நூலை எழுதுறதுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருப்பார். அதே போல அந்த நூல் ஆசிரியருடைய நோக்கம். அப்ப நூல் எழுதப்படுதுன்னு சொன்னால் அந்த நூலாசிரியருடைய நோக்கம் என்ன. அதே போல நூலுக்கான தகவல் திரட்டப்பட்ட விதம். அப்போ ஒரு நூல் எழுதிக்க அதுக்கு தேவையான தகவல்கள் வந்து இங்கே இருந்தெல்லாம் திரட்டப்படுகின்றது. அப்ப ஆகவே நாங்கள் ஒரு இலக்கிய மூலாதாரத்தை நாங்கள் பயன்படுத்திக்க இவ்வாறான விஷயங்களை நாங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். அப்போ ஒன்று நூல் எழுதப்பட்ட காலம், நூலாசிரியர், நூலாசிரியருடைய நோக்கம், நூலுக்கான தகவல் திரட்டப்பட்ட விதம், இவ்வளவும் மிக முக்கியமாக அந்த இலக்கிய மூலாதாரங்கள்ல கவனிக்க வேண்டிய விடயங்கள். அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த இலங்கையில உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள்ல மிக பழமையான நூல் என கருதப்படுவது எது. அப்ப நாங்க இலக்கிய மூலாதாரத்தை ரெண்டா வகுத்த நாங்கள் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் உண்டு. அந்த உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள்ல மிக பழமையான நூல் என கருதப்படுவது எதுன்னு சொன்னால் அதுதான் தீப வம்சம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த நூல் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு அளவில் கிபி 4ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டதுதான் இந்த தீப வம்சம் என்று சொல்றான். அப்ப நாங்கள் இப்ப இந்த தீப வம்சம் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள்ல பழமையான நூல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அப்படின்னு சொன்னால் இந்த தீப வம்சத்தை பற்றிய தகவல்களை பார்ப்போம். அதாவது தீப வம்சம் இதுல நான் சிறு குறிப்பு மாதிரி தீப வம்சம், மகாவம்சம், சிறு குறிப்பு போல போட்டிருக்கேன் இதுல அந்த குறிப்புகள். அப்ப முதலாவது பார்ப்போம் இந்த தீப வம்சத்துல என்னென்ன விஷயம் சொல்லப்படுது. ஒன்று இலங்கையினுடைய உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களில் மிக பழமையான நூல் தீப வம்சம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது இது எழுதப்பட்ட நூற்றாண்டு. இது கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்டதாகும். அப்ப இது வந்து எத்தனையாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டாண்டா கிபி 4ஆம் நூற்றாண்டு. அதே போல மூன்றாவது மகாசேன மன்னனின் ஆட்சி கால முடிவு வரை இலங்கையின் அரசியல் பௌத்த மதம் தொடர்பான தகவல்கள் இந்த நூலில் அடங்குகின்றது. அப்ப இந்த நூலில் என்ன விஷயங்கள் அடங்குகிறது என்று சொன்னா மகாசேன மன்னன் இவன் வந்து இந்த மின்னேரியா குளத்தை கட்டிய ஒரு மன்னன். அதே நேரம் அனுராதபுர ராஜ்யத்தை ஆட்சி செய்த மன்னனாகவும் இவன் இருக்கிறான், மகாசேன மன்னன். அப்ப இவன் ஆட்சி கால முடிவு வரை இலங்கையினுடைய அரசியல் பௌத்த மதம் தொடர்பான தகவல்கள் வந்து இந்த தீபவம்சம் என்ற நூல்ல வந்து கூறப்படுகின்றது. அதே போல இந்த தீபவம்சம் என்ற நூல் எடுத்தோம்னு சொன்னா சில வரலாற்று தகவல்கள் வந்து சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருத்தல் இதனுடைய ஒரு குறைபாடாகும். அப்ப இந்த தீபவம்சம் என்ற நூல்ல ஒரு குறைபாடும் காணப்படுது. சில வரலாற்று தகவல்கள் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருத்தல் என்பது இந்த தீப வம்சத்துல காணப்படுகிற ஒரு குறைபாடு. மற்ற இந்த தீப வம்சம் பல தேரர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது.
அப்ப இது வந்து தேரர்களால் தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் பல தேரர்களால் எழுதப்பட்டது. அதே நேரம் லங்காதீப எனப்படும் இலங்கை தீவின் வம்ச வரலாற்று பட்டியலை இது குறிப்பிடுகின்றது. அதாவது லங்காதீப என்று சொல்றது இலங்கையைத்தான். அந்த லங்காதீப என்று சொல்லப்படுகிற அந்த இலங்கை தீவின் வம்ச வரலாற்று பட்டியலை இது குறிப்பிடுகின்றது இந்த தீப வம்சம் என்ற நூல். ஆகவே நாங்கள் தீப வம்சம் ஒரு சிறு குறிப்பு போல நான் இதுல போட்டிருக்கிறேன். அப்ப நூற்றாண்டு வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு அளவில் எழுதப்பட்டது, மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. மற்றது பல தேரர்கள் சேர்ந்து எழுதிய ஒரு நூல். அடுத்தது நாங்க பார்ப்போம் இதுல வந்து இந்த மகாவம்சம், அதாவது இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகிற ஒரு நூல் தான் இந்த மகாவம்சம். அப்ப இது எத்தனையாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது? கிபி 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டு அளவில் இது எழுதப்பட்டுள்ளது. அப்ப இது வந்து கிபி 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டு. சில நேரம் உங்களுக்கு விட தெரிவிக்க 6 தராம 5ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா 5ஆம் நூற்றாண்டு தான் அதற்குரிய விடை. அதே போல 2வது விஷயம், இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக தருகின்ற நூல் மகாவம்சம். அதே போல மகாவம்சம் சில பாகங்களை உள்ளடக்கிய ஒரு நூலாக கருதப்படுகிறது. அதிலையும் அதனுடைய முதல் பாகம் அனுராதபுர திக்சந்த செனவிய பிரிவேனாவில் வசித்த மகாநாம தேரரால் எழுதப்பட்டது. அப்ப இந்த மகாவம்சம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டன்னு சொன்னால் மகாநாம தேரரால். அப்ப அந்த தேரர் எங்க வசித்தார் என்று சொன்ன அந்த அதனுடைய முதல் பாகம் அனுராதபுர திக்சந்த செனவிய பிரிவேனாவில் வசித்த மகாநாம தேரரால் இந்த மகாவம்சம் என்ற நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. அதே போல தீப வம்சத்தை போலவே மகாவம்சத்திலும் புத்தபெருமானின் இலங்கை வருகை முதல் மகாசேனனின் ஆட்சி முடிவு வரை இடம்பெற்றுள்ளது. அப்ப தீப வம்சத்திலேயும் இது சொல்லப்படுகிறது. மகாவம்சத்திலும் புத்தபெருமானுடைய இலங்கை வருகை முதல் மகாசேனன் ஆட்சி முடிவு வரை இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப அதுவும் இதுல ஒரு முக்கியமான குறிப்பு. அதே போல மகாவம்சம் தீபவம்சம் ஆகிய இரு நூல்களும் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல்கள் சிகல அட்டகதா, உத்தர விகார அட்டகதா, வினய அட்டகதா என்பனவாகும். அப்ப நாங்கள் அந்த இலங்கையின் வரலாற்று அறிய உதவுற நூல்கள்லாம் மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம். ஆனா இந்த 2 நூல்களும் எழுதப்பட முதல் சில நூல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த மகாவம்சம் தீபவம்சம் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல்கள் என்னன்னு சொன்னால் சிகல அட்டகதா, உத்தர விகார அட்டகதா, வினய அட்டகதா என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். அதே மாதிரி மகாவம்சத்தில இலங்கை வரலாறு தொடர்ச்சியாக எழுதப்பட்டமை அதனுடைய ஒரு சிறப்பம்சம். அது மகாவம்சத்துல காணப்படுகிற ஒரு சிறப்பம்சம். அத மாதிரி எமது நாட்டினுடைய வரலாறு ஒரே நூலில் உள்ளடங்கி இருப்பது மகாவம்சத்தில் மட்டுமே என்பது சிறப்பான அம்சம். அப்ப இலங்கையினுடைய வரலாறு, அதாவது எமது நாட்டினுடைய வரலாறு ஒரே நூல்ல உள்ளடக்கப்பட்டிருப்பது தனிய மகாவம்சத்துல மட்டும்தான். இப்ப தீப வம்சத்திலேயோ சூழ வம்சத்திலேயோ அப்படி இல்லை. மகாவம்சத்துல மட்டும்தான் இந்த எமது நாட்டினுடைய வரலாறு தொடர்ச்சியாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது மகாவம்சத்தில் அடங்கி இருக்கிற செய்திகள் கல்வெட்டுக்கள் மூலமும் வேறு ஆவணங்கள் மூலமும் உறுதிப்படுத்தப்படுவதனால் மகாவம்சம் ஒரு நம்பத்தகுந்த மூலாதாரமாக திகழ்கின்றது. அப்ப இங்க வந்து இந்த மகாவம்சம் என்ற நூலை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதில் அடங்கி இருக்கிற செய்திகள் அது மாதிரி கல்வெட்டுக்கள் மூலமும் வேறு ஆவணங்கள் மூலமும் உறுதிப்படுத்தப்படுவதனால் இது ஒரு நம்பத்தகுந்த மூலாதாரமாகவும் இந்த மகாவம்சம் காணப்படுகிறது. அத மாதிரி மகாவம்சத்திற்கு உரைநூல் எழுதப்பட்டிருக்கு. அதாவது என்ன உரைநூல்னு சொன்னால் டீகாவ என்னும் உரைநூல் எழுதப்பட்டது. மகாவம்சத்துக்கு டீகாவ என்ற ஒரு உரைநூல் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுல மகாவம்ச டீகாவ எனப்படும் இந்த நூலுக்கு ஒரு பெயர் போடப்பட்டது. என்ன பெயர்னு சொன்னால் வம்சத்தப்ப காசினி என பெயரிடப்பட்டு உள்ளது. அப்ப மகாவம்சத்துக்கு ஒரு உரைநூல் எழுதப்பட்டிருக்கு, டீகாவ என்ற உரைநூல். அதே நேரம் அந்த டீகாவ என்று சொல்லப்படுகிற அந்த நூலுக்கு வம்சத்தப்ப காசினி என்று சொல்லி பெயரிடப்பட்டு இருக்கின்றது. அப்ப இது வந்து இந்த மகாவம்சம் தொடர்பான ஒரு சிறு குறிப்பு மாதிரி. இதுல நான் இந்த 2ஐயும் சிறு குறிப்பாகவே போட்டிருக்கிறேன், தீப வம்சம், மகாவம்சம். அப்ப உங்களுக்கு இந்த இனி இது இன்றைக்கு நான் அலகு 1ல போட்டிருக்கிறேன். இவ்வாறு உங்களுக்கு இந்த அலகு 10 வரை இவ்வாறான சிறு குறிப்புகள், அதே போல குறு வினாக்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய கற்றலை இலகுபடுத்தக்கூடிய விதத்துல வந்து இதுல இவ்வாறான இந்த குறிப்புகளை நான் இந்த சேனல்ல போடுவேன். அதே நேரம் நாங்கள் இதுல வந்து அந்த குறிப்புகள் வந்து நாங்கள் இப்ப இதுல போடப்படுறதே நீங்கள் அன்றன்று படிப்பதன் மூலம் அந்த பாடத்துல வந்து கூட இந்த மனனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். அப்ப அதுல வந்து இந்த முக்கியமான அம்சங்கள் வந்து அதுல சொல்லப்படுகின்றது. அத மாதிரி நாங்கள் வந்து இதுலையும் நாங்கள் பிறகு தொடர்ச்சியாக அதுல பார்க்கலாம். அதாவது அந்த ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவுகிற நூல்கள் என்று சொல்லி நாங்கள் அதுல தொடர்ச்சியாக அதுல பார்ப்போம்.
அதாவது இப்ப ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவுற நூலன்னு சொல்லியிருக்கா போதி வம்சம், தூப வம்சம், தாது வம்சம், பூஜாவலிய, சப்தர்ம லங்கார என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் அது அந்த ராசரட்டை கால வரலாற்றை அறிய உதவுற நூல்கள். அத மாதிரி இப்ப நாங்கள் இப்ப கோட்ட ராசதானி முதல் அதே நேரம் கண்டி ராசதானி வரையிலான காலப்பகுதியில அது தொடர்பான வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிற காவிய நூல்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது கோட்ட ராசதானி முதல் கண்டி ராசதானி வரையிலான காலப்பகுதி வரை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகிற நூல்கள் காவிய நூல்கள். இப்ப தூது காவியங்கள், புகழ் காவியங்கள், போர்க்காவியங்கள் என்றெல்லாம் இருக்கின்றது. அப்ப இவ்வாறு நான் இந்த அலகு ஒன்றில உங்களுக்கு கூடுதலாக இந்த குருவினாக்கள் தான் கூடுதலாக போடுவேன் படிப்பதற்கு இலகுவாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.